நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தவான்கள் நடுவிலே உலாவுகிறவர், துதிகள் மத்தியிலே உலாவுகிறதான தேவன். இவ்வளவு நேரம் நம் கர்த்தரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். நிச்சயமாய் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 1 வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் அவ்வளோ பெரியவர். ஒரு விதத்துல பெரியவர் தான் கண்டிப்பா. ஆனா அது எப்படி ஆண்டு அதை விளக்குறாருன்னா, நம்முடைய வானம் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஹெவன் என்று சொல்லப்படுகிறது, பரலோகம். சோத்ரம். லூக்கா 11 அதிகாரம் 2 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரமண்டலத்திலே இருக்கிறார், பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 45 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 45:6. சங்கீதம் 45 அதிகாரம் 6 வசனம். உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். ஆமென். தேவனே, உமது சிங்காசனம் எப்படிப்பட்டது? என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4 அதிகாரம், வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 2 வசனம். Revelation chapter 4 verse 2. வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 2 வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? சிங்காசனம். சோ தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அதே வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 11 வசனம். வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். சிங்காசனம், வானத்தில் இருக்கு சிங்காசனம். சோ வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. சிங்காசனம் எங்க இருக்கு? வானத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 110:1. சங்கீதம் 110 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். நான் உம்முடைய சத்துருக்களை என்ன செய்றேன்? உமக்கு பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும். சோ கர்த்தர் என்ன செய்றார்? சத்துருக்களை அவருடைய பாதத்துக்கு அடியில போடுறார், பாதபடியாக்கி போடும் வரைக்கும். சோ இந்த உலகம், அந்த பூமி என்னது? அவருடைய பாதப்படி. ஸ்தோத்திரம். அதே 22 அதிகாரம் 44 வசனத்துல கூட இதே தான் வாசிக்கிறோம். 22:44 அதுல கூட இதே தான் வாசிக்கிறோம். இப்ப அது வேணா வாசிங்க. 1 நாளாகமம் 28 அதிகாரம் 2 வசனம். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 2 வசனம். ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதுக்கு ஆயத்தமும் பண்ணினேன். என்னவா என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே
வானத்திலே நினைத்து. ஹல்லேலூயா. சோ தாவீது என்ன சொல்றாரு? யார் சொல்றது இது? சாலமோன் சொல்றாரு. ஹல்லேலூயா. தாவீது எழுந்து நின்று காலூன்றி நின்ற தாவீது சொல்றாரு, என் தேவனுக்கு ஒரு என்ன செய்யற, ஒரு ஆலயத்தை கட்டி. எதுக்காக? அவங்க பாதப்படி வைக்கிறதுக்காக. அப்போ வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஸ்தோத்திரம். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தர் வானத்துல உட்கார்ந்து கீழே பாதப்படி வைக்கிறது அல்ல அதனுடைய அர்த்தம். அப்படின்னா நம்முடைய தேவன் எல்லா உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அப்போ சிருஷ்டித்த தேவன் உலகத்துல எல்லா பாகங்களிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் குறிக்குது வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியோட பாதப்படி. ஹல்லேலூயா. அவர் மேல உட்கார்ந்து காலை கீழே வச்சிருக்காரு என்ற அர்த்தம் அல்ல. அர்த்தம் என்னன்னா, அவருடைய பிரசன்னம் உலக பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதுதான் அந்த ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படின்னா ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்னா, ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருக்கு எந்த மாற்றமும் வராது. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்னா, ஆம்னிபிரசன்ட். ஆம்னிபிரசன்ட் சொன்னா அவர் ஒரே நேரத்துல எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். அதத்தான் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. சோ அவருடைய பிரசன்ன உலகத்துல எந்த மூல முடுகலான காடுகளில, மலைகளில, குன்றுகளில, குகைகளில எங்க நம்முடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிட்டாலும் அவர் அங்கே பிரசன்னமாய் வருவார். ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்துல என்ன வாசிக்கிறோம்? சரி, இப்ப வசனத்தை வாசிங்க. அதாவது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். டியூட்டரோனமி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். ஆமென். ஒருவரும் இல்லை என்பதை உன்னாலேயே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. ஆமென். இங்க என்ன சொல்றாரு? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை. சோ இந்த உலகத்துல இந்த பூமி முழுவதும் தேவனே தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது சொல்றார், நான் வானத்தில் ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன். வாசிங்க. 139ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். If I go up there, when you are there, Yes. if I make my bed in the earth, you are there. Yes. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். ஆமென். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கே போனாலும் சரி அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆலயத்துல மட்டும்தான், ஜெபிக்கிறப்ப மட்டும்தான். அப்படியே இல்லவே இல்லை. நீங்க எங்க போனாலும் சரி, எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை அங்கேயும் தங்கும், அங்கேயும் வரும். ஹல்லேலூயா. வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், பூமியில போனாலும், பூமியின் கடையாந்திரத்துல போனாலும் அங்கேயும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். சோ வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியோட பாதப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம மறந்தே போக கூடாது. கண்டிப்பா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் சொல்லவே இல்லை. பூமியில எங்க அப்படின்னா
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பிரசன்னம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. ஆனா அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாசிங்க ஏசாயா 66 அதிகாரம் 1 வசனம். மீண்டுமா வாசிங்க ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஆமென். நீங்கள் எனக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அல்லேலூயா. அப்படின்னா இவ்வளவுதான் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய பிரசன்னம் நான் எல்லா இடங்களிலும் எங்குமே நான் இருக்கிறேன். ஆனா அடுத்து என்ன கேட்கிறாரு? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஆண்டவரே, நான் ஆலயத்துல வாசமா இருக்கிறாரா? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் வாசமாயிரேன் அப்படின்ற ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் இருக்கிறது இல்ல. நம்ம செபிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது கட்டு வரார், நம்ம ஆசீர்வதிக்கிறார், அது வேற. ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த சாலையை இங்க வச்சுட்டா இங்கதான் கடவுளுக்கு. அப்படி இல்ல. கர்த்தர் எல்லா இடத்திலும் பிரசன்னமா இருக்கிறவர். ஆனா ஆண்டவர் சொல்ற மாதிரி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்காக நாம் எப்படி ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? ஆலயம் என்றால் என்ன? நம்ம தான் ஆலயம். வாசிங்க 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனம். வசனம் தான் நமக்கு. God gave the growth. Yes. So then whether the one who plants or the one who waters, but the only God who brings 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் ஆமென். இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷரால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே நான் வாசமா இரேன். அப்போ ஆண்டவர் ஆலயம் என்று சொன்னாலே இது நம்ம தான் ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆலயம் என்றால் என்ன? நம்ம தான் ஆலயம். ஹல்லேலூயா. நமக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில வாசமா இருக்கிற ஆலயம்லாம் ஒண்ணா சேர்ந்து செபிக்கிற வழியில, ஆராதிக்கிற வழியில கர்த்தர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா ஆலயம் என்றால் என்ன? நான் ஒரு ஆலயம். எனக்குள்ளே கர்த்தர் வாசமா இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்போ தங்குற இடம் எதுன்னா என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம். நான் செய்கிற காரியத்துல கர்த்தர் பிரியமா இருந்தால் அவர் என்னோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அதே 3 அதிகாரம் 17 வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆமென். இந்த ஆலயத்தை யாராவது கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை யாராவது கெடுத்தா ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்ற வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? நாம் நம்முடையவர்கள் அல்ல. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம். எதுக்கு? தேவன் நமக்குள்ள தங்கி தாமரிக்கும்படியாய் நாம் இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னுமாக 6 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 6 அதிகாரம் 19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். ஆமென். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உங்கள் சரீரமானது, இந்த சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்ம யாருடைய ஆலயமா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமா இருக்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நான் நம்முடையவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறது. தேவன் அந்த சுவாசம் நமக்குள்ளே வாசமா இருக்கு. அந்த சுவாசம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையா இப்படி அப்படின்னு இப்ப நம்ம எல்லாம் பீத்திக்கிறோம். ஏன்னா அவர் கொடுத்த ஆவி, அவர் கொடுத்த பிச்சரா இன்னைக்கு நம்ம இங்க நின்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த ஆலயம், இந்த ஆலயத்தை நாம் எப்படி வச்சிருக்கிறோம் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆலயத்தை நாம் தேவனுக்கு எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்கலாம் 2 வசனம். ஏசாயா
66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று ஆமென். கர்த்தர் சொல்கிறார். இப்ப சொல்றாரு, இவைகள் எல்லாம் நான் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின. அதனால இது ஆலயம் என்று சொல்லாதீங்க. ஆனா தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன? வாசிங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் நான் விரும்புறேன்னா, தேவனுடைய ஆலயம் முதலாவது நம்ம பார்க்கிறோம். மார்க் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, இது தேவனுடைய ஜெப வீடு. இது தேவனுடைய என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எருசலேம்ல வந்த பிறகு கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி அங்க சொல்ற என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள். நம்முடைய உள்ளமானது ஜெப வீடு. நம்முடைய உள்ளமானது தேவனுடைய வீடு. ஹalleluya. தேவன் தங்குறதான வீடு. அந்த வீடு எப்படி இருக்கணும்னு சொன்னா சிறுமைப்பட்டு, ஹalleluya, சிறுமைப்பட்டு எளிமையாக. இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறோம்? மேத்யூ 5:3ல என்ன வாசிக்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ ஆவியில எளிமை, ஆவியில சிறுமை அப்படின்னா நம்ம ஆவியில இருக்கிற வழியில நம்முடையதான உள்ள சிறுமைப்பட வேண்டும். யோவான் சொல்றார், ஆண்டவரே நான் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்றார் இல்லைங்களா, நான் சிறுக வேண்டும், நீ பெருக வேண்டும். அப்போ ஒரு சிறுகிறதான ஒரு அனுபவம் அப்படின்னா நான் ஒண்ணு இல்ல கர்த்தாவே என்கிற ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே வரணும். ஹalleluya. தாழ்மை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு பெருமை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ தாழ்மை, தாழ்மை என்றால் என்ன? மிகவும், அதாவது எளிமைன்னு சொன்னா தாழ்மைப்படுகிறது. ஹalleluya. இன்னொரு மீனிங் என்னன்னு சொன்னா தரை மட்டும் நம்மை தாழ்த்துகிறது. ஹalleluya. டவுன்ரோடன் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம தாழ்ந்து. ஆதி நாட்களில பரிசுத்தவான்கள், அதாவது பரிசுத்தவான்கள் தேவதூதர்களை பார்க்கும்போது சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் இல்லைங்களா? ஆபிரகாம், யாக்கோபு இவங்களை எல்லாம் பார்க்கும்போது சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தினார்கள். தேவ சமூகத்துல அந்த அளவுக்கு தாழ்த்தினார்கள். அப்போ ஆவில எளிமை, திருமை சொன்னா நாம் தேவ சமூகத்துல அவ்வளவாய் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹalleluya. எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். ஆமென். ஹalleluya. நீங்க உயர்த்தப்படாம இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் யார் தெரியுமா? என்னால முடியும் தெரியுமா? நான் ஒன்னும் கம்மி கிடையாது, நான் ஒன்னும் இப்படி இல்ல, நான் அப்படி, நான் இப்படின்னு நம்மளே உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சிறுமைப்பட்டு நம்மை தாழ்த்தி, மனுஷர் முன்னால தாழ்த்த வேண்டாம், தேவ சமூகத்துல தாழ்த்துவோம். தேவ சமூகத்துல போகும்போது ஆண்டவர் சொல்லி சில நேரத்துல என்ன பண்றோம்னா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியல தாவே இல்ல, ஆண்டவர்கிட்ட அறிக்கை, ஆண்டவரே நான் ஒண்ணே இல்ல, எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சை, ஆண்டவரே எல்லாம் நீங்க இலவசமா எனக்கு கொடுத்தீங்க, ரட்சிப்பு இலவசமா கொடுத்தீங்க, அபிஷேகம் இலவசமா எனக்கு கிருபை கொடுத்தீங்க, ஆதிபத்தியம் கொடுத்தீங்க, இதெல்லாம் உடைய ஈவு கர்த்தாவே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். தரை மட்டுமாய் தாழ்த்த வேண்டும். ஹalleluya. சப்டியூனா என்ன தெரியுமா? ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை, அதுதான் சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. டிசிப்ளினா, செபிக்கணுமா செபம், ஆராதனையா ஆராதனை, தாழ்த்துற நேரத்துல எங்க போய்ச்சார்க்கணுமா அங்க போய்ச்சார்க்கணும், எங்க பேசணுமா அங்க பேசணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பேசுற நேரத்துல கூட போய்ச்சார்ந்துட்டா ரொம்ப நல்லவங்க இல்ல, அங்கதான் பிரச்சனையே வருது. பேச வேண்டிய நேரத்துல பேசணும், தாழ்மையா இருக்க நேரத்துல தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்க நேரத்துல பொறுமையா இருக்கணும். ஹalleluya. பிள்ளைங்க கிட்ட போயிட்டு ரொம்ப தாழ்மையா இருக்க கூடாது, பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் ரஃபா தான் இருக்கணும், அப்பதான் பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிவார்கள். அங்க போயிட்டு ரொம்ப தாழ்மையை காட்டிக்கினா முடியாது, தாழ்மை காட்ட வேண்டிய இடத்துல தாழ்மையை காட்டுங்க. தேவ சமூகத்துல தாழ்ந்திருப்போம். ஹalleluya. இன்னும் என்ன சொல்ற, ஒரு டிவோட்டியாக பயஸ், ஹம்பிள்னஸ்னா பயஸ் அப்படின்னா
டிவோட்டி பக்தி உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது மட்டுமல்ல, ரிலீஜியஸ் சொன்னா டியூட்டிஃபுல் அப்படின்னா தேவ சமூகத்துல என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய காரியம் என்ன, அதை நான் கரெக்டா செய்ய வேண்டும். அதை நான் கரெக்டா செய்து தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். நான் ஒரு வேலை கூட செய்யாம, தேவனுக்கு கீழ்ப்படியாம, செபிக்க வேண்டிய நேரத்துல செபிக்காம, ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்துல வராம, தேவனை துதிக்காம, தேவனை கனம் பண்ணாம நாம அப்படி இருந்தோம் சொன்னா we are not religious. நாம் ஒரு பக்திமான் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் தான் இந்த தாழ்மையில வருது. பாத்தீங்களா எவ்வளவு காரியம் இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. ஜென்டலா நடந்துட்டு, ரொம்ப எப்படி சொல்றது, அது இங்க தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டு, இதுதான் தாழ்மை. தாழ்மைன்னா இதுதாங்க. தேவன் சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு. அப்போ நம்முடைய ஜபத்துல நம்ம போகும்போது முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். நம் தேவ சமூகத்தை ஒடுக்க வேண்டும். தேவ சமூகத்துல நான் யாரும் நானும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நானும் தெரியும். ஆனா நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நாம் சமூகத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே, முழுதுமாய் கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கிறவர்கள், அதாவது தாழ்மைப்படுகிறவர்கள் மட்டும் தான் ஆவில நொறுங்குண்டு வருவார்கள். புரியுதுங்களா? ஆவில நொறுங்குண்டு வரணும்னா நமக்குள்ள ஒரு நொறுக்குதல் வரணும். நம்ம உள்ள உடைய பண்ணணும்னா முதலாவது தாழ்த்தப்பட வேண்டும். நம்ம தாழ்த்தப்படலைன்னா நம்ம உள்ள உடையாது, நம்முடைய கண்களில கண்ணீர் வராது. நாம் தாழ்மைப்பட்டால் ஒழிய நம்முடைய இருதயமானது நொறுங்கி போகாது. எதுக்காக நொறுங்குண்டோம்? ஆவிலே நொறுங்குண்டு அப்படின்னா எதுக்காக? வசனத்துக்கு எதுக்காக சொன்னா என்னுடைய பாவத்துக்காக நாம் நொறுங்க வேண்டும். மற்றவர்களுக்காக அழுது செபிக்கிறோம், மற்றவர்களுக்காக புலம்புறோம், அதெல்லாம் கரெக்ட். ஆனா தாழ்மைப்பட்ட உடனே என்னுடைய ஆவில, என்னுடைய பாவத்துக்காக, நான் செய்த மீறுதலுக்காக, நான் செய்த தவறுக்காக முதலாவது என்னுடைய ஆவிலே நொறுங்குண்டவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்னா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாரு பாருங்க. முதல் தாழ்த்தணும், இரண்டாவது நம்ம பாவத்தை அறிக்கைட்டு நொறுக்கப்படணும், மூணாவது கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குகிறவர்களா இருக்கணும். நாம் கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதுக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களா இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கும் போது, வசனம் தியானிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது என்று ஒரு நடுக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருக்க மாட்டார். ஆண்டு சொல்றாரு, நான் உங்கள் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்க? நீங்கள் என்ன தேவன் என்று சொன்னால் தேவனுக்கு கொடுக்கிற கனம் எங்க? அப்பா கூப்பிடுறீங்களா? நான் அப்பாவால எனக்கு கொடுக்கிற மரியாதை எங்க? என்ன மரியாதை கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற மரியாதை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித நம்ம அப்பாவா என்ன செய்யறாங்க? அவங்க பேச்சை கேட்டாலே போதும் நம்மள வானத்துல தூக்கி வச்சுக்கிறாங்க இல்லீங்களா? கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. நாம் வானத்தை தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நடுங்காமல் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கீழ நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இததான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதம் 51 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் வாசிங்க, அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம நிறைய வாட்டி வாசிக்கிறோம். வாசிங்க 51 அதிகாரம், சங்கீதம் 51:5. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆண்டவர்கிட்ட தாழ்த்துற ஒரு நிலைமை பாத்தீங்களா? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் பிறக்கும் போதே நான் பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தாங்க ஆண்டவரே, அதனால என்னை முழுதுமாக கரத்துல தாழ்த்துகிறேன். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்ன அப்ப நீங்க என்ன சுத்திகரிச்சீங்கன்னா உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறமா 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவி. தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணினீர். ஆமென். பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாரு? தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணினீர். ஹல்லேலூயா. அதான் ஏசாயாவுல கூட நம்ம வாசித்தோம். நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அப்படின்னா எதற்காக? பாவத்துக்காக, நாம் செய்த தவறுக்காக. தேவ சமூகத்துல நம்ம நொறுங்கி நம்ம உடைத்து உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்துல ஊற்றி விடும் போது கர்த்தர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போவாங்க ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது நீங்க மாட்டை வெட்டுறீங்க, ஆட்டை பலியிடுகிறவர்கள், நாயை கழுத்தறுக்க, இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் தவறெல்லாம் நீங்க செய்துறீங்க. வந்துட்டு 4ஆம் வசனத்துல உங்களுக்கு கூப்பிட்டு மறுமொழி கொடுக்கிறவன் இல்லாமலும் அப்படின்றாரு. 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படும். ஆமென். இங்க ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களே. இப்ப நம்ம சொல்ல, ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேனே, அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேனே அப்படின்னு நம்ம சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்க சகோதரர், நல்ல புரிஞ்சுக்கோங்க, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களே, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து, யாராவது என் நிமித்தம் உங்களை பகைத்தால் கர்த்தர் பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்க சகோதரர், உங்களை அப்புறப்படுத்தி விட்டுறாங்க. வார்த்தை உங்களை பகைத்து, நீ வேண்டாம், உங்ககிட்ட நான் பழக மாட்டேன், உங்களை ஒதுக்கி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குதா? அவர் உங்க கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, ஒதுக்கி வச்சுட்டு உங்களை வேண்டாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக சொல்றாங்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். உங்களுக்கு சந்தோஷம் வரும், அவர்களோ வெட்கப்படுவார்கள். யாரு உங்களை பகைத்து ஒதுக்கி புறவே தள்ளி வைக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு என்ன வரும்? வெட்கம் உண்டாகும். அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். உங்களை தள்ளி வச்சுட்டாங்க பாரு, அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். ஏன்னா நீ வாசனத்துக்கு கீழ்ப்படுகிறபடினால், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறபடினால உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உனக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள், அவர்கள் வெட்கப்படுவார்கள், உனக்கோ சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. பிரசவத்தை இந்த டாக்டர் எவ்வளவு படிச்ச டாக்டர் கூட இருந்து 4 டாக்டர் 10 டாக்டர் கூட்டு இருந்தாலும் பெற பண்ணுகிறவர் அவர். ஒரு குழந்தை பிறக்க பண்ணுகிறவர் அவர். அவர் பிறக்க பண்ணலன்னா முடியவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. பெற பண்ணுகிறவராகிய நான் தான் பெற பண்ணுகிறவர், பெற செய்யாமல் இருப்பேனோ. நான் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் தடுப்பேனோ. உன்னை பலப்படுத்துகிறவர் நான் தான், உன்னை பலப்படுத்தாம விட்டுருவேனா? என்கிட்ட தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரணும், அதை கொடுக்காம நான் விட்டுருவேனா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று பிரசவத்தை பண்ணுகிறவர் நான் தான், பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அல்லங்க, உன் தேவன் உங்களை ரட்சிக்கவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களா இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவாரா? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உன் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன்
தேவன் சொல்லுகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் கொடுக்காமல் தடுத்து விடுவாரா? தடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, அவர் கட்டும் ஆலயம், அவருக்காய் நாம் கட்டுகிற ஆலயம் எளிமை உள்ளதாக, தாழ்மை உள்ளதாக, சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களுக்காக கர்த்தர் வாசமாயிருப்பார். கர்த்தர் நமக்குள்ள வாசமாயிருந்தால் பெற பண்ணுகிறவராகிய நான் செய்யாமல் இருப்பேனா? ஆசீர்வதிக்கிறவராகிய நான் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தின் ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா? சமாதானத்தை ஒரு நதியை போல, சமாதானத்தை ஒரு நதியை போல. பாருங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானம் வந்து எப்படியோ அழுத்து கொடுக்கிறவர் அல்ல, ஒரு நதியை போல. ஹல்லேலூயா. போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும், ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஒரு ஆற்றை போலவும் அவ்விடமாக பாயும்படி செய்கிறேன். எவ்விடமாய் பாயும்படி? உன் பக்கமாய் பாயும்படி, உன் குடும்பத்தின் பக்கமாய் பாயும்படி, உன்னுடைய சூழ்நிலைக்கு நேராய் பாயும்படியாக கர்த்தர் அதை திருப்பி விடுகிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா? யாருக்காக? நீ தேவனுக்காக எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாய்? தேவனுக்காக எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுகிறாய்? உன்னுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, சிறுமைப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆலயம் என்றால் யார்? நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? சிறுமைப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிலே எளிமையா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, நடுங்குகிறவன். கீழ்ப்படுகிறது வேறங்க, நடுங்கும். ஆதி நாட்களிலே பக்தர்கள் அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் நடுங்கினார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்ல, அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் இல்ல, அப்படிப்பட்ட தாழ்மை இல்ல, அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருக்கிறது. அங்க சொல்றாரு, அந்த ஆலயத்துக்குள்ளதான் நான் இருப்பேன், அந்த ஆலயத்துல தான் நான் இருப்பேன். எனக்காக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறீங்க, எனக்காக நான் தங்குற ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வானவனுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி, பூமியில முழுவது என்னுடைய சிருஷ்டிப்பு, நான் தான் சிருஷ்டித்தேன். என்னுடைய பிரசனம் எல்லா மூல முடுக்குல இருக்கு. எனக்காக நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? எப்படி ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கீங்க? நான் எங்க வந்து வாசமா இருக்கட்டும்? வானவனுடைய சிங்காசனம் தான், பூமியுடைய பாதப்படி தான். ஆனா நான் தங்குற ஸ்தலம் எப்படிப்பட்டது? அவ்வளோ உலக தங்க சராசரத்தை உண்டாக்கினாலும் ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிறார். அதாவது சுவிசேஷங்களை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நரிகளுக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. பறவைகளுக்கும் கூடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. உங்க உள்ளத்தினை கொடுக்க முடியுமா? உள்ள உள்ளத்துல தலை சாய்க்க இடம் கொடுக்க முடியுமா? இயேசுவானவர் பிறகு வரும் பொழுது மரியாள் ஒவ்வொரு சத்திரமா தேடி போறாங்க. யோசிப்பு மதியானம், உங்க சத்திரத்துல எனக்கு இடம் கிடைக்குமா? உங்க சத்திரத்துல எனக்கு இடம் கிடைக்குமா? நான் என்னோட மனைவி பிரசவிப்பதற்கு உங்க சத்திரத்துல கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? எங்கேயுமே இடம் இல்லைன்ட்டாங்க. மாட்டு தொழுவத்துல மட்டும் தான் இடம் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய உள்ளத்துல தேவனுக்கு இடம் கொடுப்பாயா? ஆண்டவரே, என் உள்ளத்துல தலை சாய்க்க நான் இடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகம் அந்த சராசரத்தை உண்டாக்கின தேவன் இவைகள் எல்லாம் உடையவைகள். இன்னொரு வருஷத்தை கூட வாசிக்கிறோம். அதாவது சங்கீதம் 50ஆம் அதிகாரம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவர்கள். என்ன சொல்றாரு? சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருக ஜீவன்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தா உனக்கு சொல்ல, பூமியும் அதை நிறைவும், பூமியும் அதை நிறைவும் என்னுடையவைகளே. ஏன் ஆண்டவர் ஒரு உள்ளத்தை தேடுகிறார் தெரியுமா? அதுதான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துல கட்ட தங்கணும்னு விரும்புகிறார். இந்த ஆலயத்துல தங்க வாசமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
எப்படிப்பட்டதா இருக்கு? முதலாவது சிறுமைப்பட்டிருக்கணும், இரண்டாவது ஆவில எளிமையா இருக்கணும், மூணாவது நொறுங்கின ஒரு உள்ளத்தோட தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட உள்ளத்துல கர்த்தர் தங்கி தாவரிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை உமக்கு நான் தரேன். நீங்க நினைக்கிற, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம், நானும் நம்மளும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உள்ளத்துல வாசமா இருக்கிறாரா? அவருக்கு ஒரு ஸ்தலம் இருக்கா? அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கா? அவருக்கு கொடுக்கிற கனம் இருக்கா? அவரை நம்ம எந்த பசுத்தத்தோடு வச்சிருக்கிறோமா? இல்லது அசுத்தம் வந்த உடனே கர்த்தர் ஒதுங்கி போயிடுறாரா? தேவனுக்கு தூரப்படுத்தி வச்சிருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்துல பிரீதியா தான் இருக்கா? ஆண்டவர் எப்ப பாரு நம்முடைய இந்த பேச்சையும் நம்முடைய கிரியைகளை பார்த்து பார்த்து சைலண்டா இருக்க மாட்டார். அவர் ஒதுங்கி போய் விடுவார். சவுலை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பாண்டு கீழ்ப்படியாமல் போனானோ அவனுக்குள்ள இந்த பசுத்தாவியை எடுத்து போட்டு தேவனே ஒரு பசுத்தாவியை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பசுத்தாவியானவர் கடந்து போய் விடுவார். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. தேவன் நமக்கு உள்ளத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல. சோ அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு? கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே, இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தலாம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. சிருஷ்டித்த எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, இவர்களை நான் எல்லாம் சிருஷ்டித்தேன், நான் தான் சிருஷ்டித்தேன், இது என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. ஆனா நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுக்கு ஒரு இடத்தை, நம்ம ஒரு ஸ்தலத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறோம்? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடுவதில்லை. போராட்டமா தான் இருக்கா? தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நாம தியானித்து, தேவனுக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன்? பெருமையா கட்டிட்டு இருக்கிறனா? கீழ்ப்படியான ஆவியோடு கட்டிட்டு இருக்கிறனா? தேவன் நம்ம வாசம் பண்ண மாட்டாரே. முழுமையாக 100% நம்மை தாழ்த்தின ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போதுதான் நமக்குள்ள ஒரு நொறுங்குண்ட இருதயம் வரும். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாயிட்டு பேசிட்டேனே, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டேனே, ஆவியானவரை நான் வேதனைப்படுத்திட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமே. எப்ப வரும்? நம்மை தாழ்த்தும் போது மட்டும் தான் வரும். தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது நமக்கு ஒரு நடுக்கம் வரணும்னா நம்மை தாழ்த்தும் போது மட்டும் தான் வரும். ஹல்லேலூயா. தாவீது அதே அதிகாரத்துல சொல்றாரு, வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானமும் சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும் கர்த்தாவே. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறாரு, என் வாய்க்கு நீர் காவல் வையும். நீதிமொழியில வாசிக்கிறோம், பிரசங்கில வாசிக்கிறோம், நாம் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் தெரியுமா? தன் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை காத்துக் கொண்டால் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாசஸ்தலத்தை தேவனுக்காக நாம் உண்டு பண்ண முடியும். நீர் மாற மாட்டவர். அன்று மரியாதை யோசிப்போம், சத்திரம் சத்திரமா நினைச்சாங்க. உங்க சத்திரத்துல கொஞ்சம் இடம் கிடைக்குமா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உங்க உள்ளத்துல இருந்தே நான் தங்கும்படி எனக்கு இடத்தை கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளத்தினுடைய காய் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. சிறுமப்பட்டு ஆவில நொறுங்கினவர்களாக இந்த கரத்துல என்னை விட்டு கொடுக்கிறார். நொறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியா என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை கரத்துல விட்டு கொடுக்கலாமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரசவிக்க பண்ணுகிறவராக நான் பிரசவத்தை தடுப்பேனா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெற பண்ணுகிறவராக நான் பெற செய்யாமல் இருப்பேனா?
ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராகிய நான் ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பேனா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய கரத்துல விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் நதியை போல நம்முடைய சமாதானத்தை பெருக பண்ணுகிறாராம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த வசனத்துக்கு நடந்து போது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது நம்ம சிறுமைப்பட்டு தேவனுடைய சமூகத்துல நொறுங்கி அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும். ஹalleluya, ஹalleluya. குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடியும். தேவனுடைய கரத்துல விட்டு கொடுக்கலாமா? அருமை ரட்சகா, அந்த ஓசனாளுக்கு நன்றி சுவாமி. இந்த கரத்துல எங்களை ஒரு முறை கூட விட்டு கொடுக்கிறோம். அப்பா, அந்த உழுவர் தினம் மேதே ஆண்டவரே, இந்த நாளில கூட ராஜா எங்கள் கையின் பிரயாசங்களை வாக்கியம் பண்ண கொண்டவரே, நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா. அதற்கு நாங்கள் சிறுமைப்பட்டு ஆண்டவரே ஆவில நொறுங்குண்டு இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஐயா. உமக்கு கீழ்ப்படி எங்களை உதவி செய்யும். தாழ்த்துடைய அன்பின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமாய் மாற்றிக் கொடுக்கும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.